ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த செய்திக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆண்டவராக கர்த்தர் இந்த நாள்லையும் கூட இந்த மாதத்திலையும் கூட நம் மத்தியில வல்லமையான காரியங்களை செய்ய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். உங்களை துக்கங்களிலிருந்து ரட்சிப்பார். உங்கள் பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். சாபங்களிலிருந்து ரட்சிக்கிற தேவன், உங்களை தரித்திரத்திலிருந்து ரட்சிக்கிற தேவன், வியாதிகளிலிருந்து ரட்சிக்கிற தேவன், நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களிலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் கவனிப்போமாக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் தேவா தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார். வல்லமை உள்ள கருவியாக அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், அவருடைய வல்லமை நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? உங்கள் நடுவில் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் கடினமான ஒரு பாதையிலூட இருந்தாலும் அந்த பாதைகளின் மத்தியில உங்களோடு கூட நடந்து வருகிற தேவன், அந்த துன்பங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன், அந்த உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன், அவர் உங்க நடுவில் இருக்கிறார். கர்த்தாவே, நீங்க என் நடுவில் இருக்கிறீங்கப்பா, எங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, அதற்காக நன்றி சுவாமி. எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். யோபுல வாசிக்கிறோம், அவர் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க துக்கத்தோடு கூட இருக்கலாம். என் தேவையை எப்படி சந்திப்பேன், என் பிள்ளைங்களை எப்படி நான் படிக்க வைப்பேன், அல்லது என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் ஊழியத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன, என் பிள்ளைக்கு மேரேஜ் ஆகவே மாட்டேது, எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்னு, நான் இருக்கிற மேட்ரிமோனியெல்லாம் கூட நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு, என் பிள்ளைக்கு எப்ப மேரேஜ் நடக்கும், எப்பொழுது என் பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு துக்கத்தோட கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கான நற்செய்தி. உங்களை துக்கங்களில் இருந்து ரட்சித்து உங்களை உயர்த்துகிற தேவன் உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு அண்ணால கூட நம்ம பாக்குறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, பல வருடங்களா குழந்தை இல்லை. அண்ணால் எப்பொழுதும் ஒரு துக்க முகத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் கணவன் சொல்றாரு, எல்கானா சொல்றாரு, ஏன் துக்கமா இருக்கிற, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கறத பார்க்கிறோம். ஆனா அண்ணாளுக்குள்ள அந்த துக்கத்தை கணவனால கூட நிவர்த்திப்பட முடியல. அவர் எப்பொழுது தேவ இடத்துல போனாள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள், தன் இருதயத்தை ஊற்றினாள். ஆண்டவரே, இதுதான் எனக்கு பிரச்சனை. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே படிச்சிடறேன், என் நிந்தை மாறுபடி எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை பிடித்து அண்ணாள் ஜெபித்த போது அண்ணாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அண்ணாள் அனுபவித்துக் கொண்டிருந்த துக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அண்ணாளை ரட்சித்து உயர்த்தினார். அதுவரை அவளுக்கு இருந்த அந்த நிந்தையை மாற்றினார். என்ன நிந்தை? மலடி என்ற நிந்தையை மாற்றி இன்றைக்கு அவள் ஒரு குழந்தைக்கு தாய், சாமுவேல் என்ற தீர்க்கதரிசிக்கு தாய். சாமுவேல் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு ஆண்டவர் அநேகம் குழந்தைகள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல நீங்கள் கர்த்தரை துதிக்க போறீர்கள். இந்த மாதத்துல தேவாதேவர் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். அவர் என் நடுவில் இருக்கிறார், வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த துக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார். யோவான்ல கூட நம்ம வாசிக்கிறோம் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவன். ஏசாயா 53 வாசிக்கிறோம், துக்கங்களை சுமந்து தீர்த்தார். நீங்களே துக்கத்தோடு கூட அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்துல நீங்க வரும் பொழுது, இந்த கல்வாரி சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த துக்கத்தை நீங்க சுமந்து கொண்டீங்க, என் பிள்ளைக்காய் நான் படுற துக்கத்தை நீங்க சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் அனுபவிக்கிற நிந்தைய நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. என் கணவனுக்காக நான் அனுபவிக்கிற துக்கத்தை நீங்க சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரே. இனியே நான் துக்க முகத்தோடு கூட இருக்க மாட்டேன் சொல்லி நீங்க ஆண்டவருடைய பாதத்துல நீங்க போய் அழுது, ஆண்டவருடைய பாதத்துல நீங்க உங்களோட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும்போது, கல்வாரி சிலுவையில் வரக்கூடிய ரட்சிப்பு உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அன்றைக்கு அண்ணாளுடைய முகம் துக்க முகமா இருந்த முகத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி, அவளும் தலை நிமிர்ந்து அந்த சமுதாயத்துல வாழும்படியாக, ஒருவேளை அதுக்கு முன்னாடி வர அவ அப்படியே முகம் கவிழ்ந்து ஒரு பலவிதமான ஒரு துக்கம், வேற வெளியிடத்துக்கு எங்கேயுமே போயிருக்க முடியாது, ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போயிருக்க முடியாது. எங்கே போனாலும் என்ன உனக்கு இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் உனக்கு ஆசீர்வாதம் வரலையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேட்டு பலவிதமான நிந்தைகள் கூட அவளை கஷ்டப்படுத்திருப்பாங்க. அதனால அந்த கஷ்டப்பட்ட ஒரு இருதயம் மேலும் மேலும் கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அண்ணால் அப்படி இல்லை. அவள் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே, நான் ஒரு ராத்திரி ஆண்டவரே துக்கத்தோட கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
நான் ஒரு இடத்துக்கு கூட போக முடியல ஆண்டவரே. என்னோட துக்கம் மாறுமா? என்னால எந்த இடத்துலயும் என்னால போக முடியல, என்னால ஒரு வேலையை கூட செய்ய முடியல ஆண்டவரே. இந்த துக்கம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று கதறி கொண்டிருக்கிற சகோதரியே, ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஏத்துல இருக்கிற துக்கத்தை மாற்றும்படியாக நான் இந்த வேலையில உன் நடுவுல இருக்கிறேன். இந்த வேலையில உன்னை ரட்சிக்கும்படியாக நான் வல்லமையுள்ள தேவனாய் கடந்து வந்திருக்கிறேன். நான் உன்னுடைய அன்பான தகப்பன். இந்த மாதிரி நீ சந்தோஷமாய் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க போகிறாய். என் தேவன் எனக்கு நன்மை செய்தார், என் தேவனை துக்கத்திலிருந்து ரட்சித்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க போகிறாய் மகளே என்று கர்த்தராய் தேவன் உங்க வலது கையை பிடித்து சொல்லுகிறார். பயப்படாதே, அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிற மாதம் இது. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு மாதம் இது என்று கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். உன் மனதில் என்ன வித துக்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றும்படி அந்த கல்வாரி ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? அது உங்களுக்காக நன்மைகளை பரிந்து பேசுற ரத்தமா இருக்கிறது, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமா இருக்கிறது, நன்மையானவைகளை பேசி அது பிதாவிடத்துக்கு உங்களுக்கு பெற்று தருகிற ரத்தமா இருக்கிறது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ரத்தத்தின் வெள்ளம் இறங்குகிறது. அது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறது. இது ஒருவேளை நீங்க ஒரு சாபத்தினோட இருக்கலாம். என்னுடைய குடும்பத்துல எந்த ஒரு சாபம் இருந்துகிட்டே இருக்குது, என் குடும்பத்துல இளவயதிலே எல்லாரும் மறிச்சு போயிடுறாங்க, எங்க குடும்பத்திலே நடந்துருமோ, இனி யாரு மறிப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, நாங்க பலவிதமான சாபத்தினுடைய கட்டப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒருவேளை சகோதரனை கதறி கொண்டிருப்பேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனில் இருக்கிறபடி நான் அவருடைய சாபங்களை சிலுவையில சுமந்து கொண்டேன். மகளே, நீயே அந்த சாபத்தை சுமந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றையிலிருந்து ஒரு சாபத்தை உடைக்கிற நாள் இதுவே. தேங்க்யூ ஃபாதர். சாபத்தை உடைக்கும்படி நான் ஓரிடவில் இருக்கிறேன், வல்லமையுள்ள தேவனாய் வந்திருக்கிறேன். இதுவரை ஒரு குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்த சாபம் நீ வரப்போறதில்லை. ஒரு குடும்பத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று உன்னுடைய சந்ததி சொல்லப்படும்படியாக உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தா தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்துல அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் மேல அவர் கிருபையா இருக்கிறார். அவர் கிருபையின் தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன். அவர் உங்களை எல்லா மன கஷ்டங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க மனித வார்த்தைகளால பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் எவ்வளவோ நன்மை செஞ்சேன், நானும் இன்னைக்கு அவங்க என்னை புரியாதபடி என்னை வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க, என் குடும்பத்தார் என்னை காயப்படுத்துறாங்க, என்னால் நான் பதில் கூட சொல்ல முடியாத லெவலுக்கு நான் ஒரு ஊமையை போலான்னு என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, ஒன்னும் இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலையாக்கும்படியாக, உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து நான் விடுவிக்கும்படியாக நான் அந்த வேலையில கடந்து வந்திருக்கிறேன். உன்னை நிச்சயமாவே நான் விடுவிப்பேன், உன்னை அற்புத சாட்சியாய் நான் வைப்பேன். எந்த நாவுகள் உனக்கு விரோதமாய் பேசினதோ அந்த நாவுகள் உன்னை போற்றும்படியாக, அந்த நாவுகள் உன்னை பிரியமாய் பேசும்படியாக, உனக்கு பிரியமானதை பேசும்படியாக, உன்னை புகழும்படியாக நான் செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் எரிர்க்கப்படும்படி செய்து தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உங்களை நேசிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன். அவர் உங்களை நேசிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற தருத்திரத்தை விடுதலையாக்குவார். எங்க பார்த்தாலும் ஒரே யுத்தம், சமாதானமற்ற சூழ்நிலைகள், ஒருவேளை என்னுடைய வேலை போயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலக்கத்துல இருப்பீங்கன்னா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் அற்புதத்தை பண்ணுவேன். ஒருவேளை இந்த வேலை உனக்கு போனாலும் உனக்கு இதை காட்டிலும் பெரிய வேலையை கொடுப்பேன். நான் ஈசாக்க பஞ்ச காலத்துல ஆசீர்வதித்த தேவன், 100 மடங்கு பலனை கொடுத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, உன் நடுவில் இருக்கிறேன். இந்த பஞ்ச காலத்துல உன் உயிரோடு காக்கும்படியாக, இந்த பஞ்ச காலத்துல உனக்கு அற்புதம் படும்படியாக, இந்த வேலையில்லாத திண்டாட்டம், கடுமையான பொருளாதார நெருக்கடி மத்தியிலும் அற்புதத்தை செய்யும்படியாக வல்லமையுள்ள தேவனாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆமீன். அவர் நம்முடைய தரித்திரங்களை சிலுவையில சுமதித்த தேவனா இருக்கிறார். ஆமீன். அவர் நமக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில சுமதித்த தேவனா இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் தரித்திரத்தை நமக்கா ஏற்ற தேவனா இருக்கிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் அவருக்கு நிச்சயமாவே புரியும். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் புரிவது மாத்திரமல்ல, அவற்றிலிருந்து அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். உபத்திரவங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். எந்தெந்த வழியிலாம் நீங்க உபத்திரத்தினோடாய் போறீங்களோ அந்த உபத்திரவங்களிலிருந்து அவர் இந்த மாதத்துல உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து, உங்களை அற்புத சாட்சியாய் அவர் நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், போன பாதைகள் எல்லாம் உபத்திரவத்தினுடைய பாதைகள்,
கர்த்தராகி தேவன் ஒவ்வொரு வசனத்தையும் சொல்றது கர்த்தர் யோசிப்போட இருந்தார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். உபத்திரவம் நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். யோசிப்பை விடுதலை ஆக்கினார், தவறான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கினார். தேவ கரம் யோசிப்பு மேல இருந்ததை பார்க்கிறோம். ஏது தேசம் முழுசுக்கும் அதிபதியாய் மாற்றினது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை! உங்களை உயர்த்துகிற வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களை உயரமான இடங்களில் அமர பண்ணுகிற அந்த வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய நிந்தைகளை மாற்றும்படியாக அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய நெருக்கங்களை மாற்றும்படியாக அந்த வல்லமை உங்கள் நடுவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தராகி தேவன் நிச்சயமாவே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் பண்ணுவார். இந்த மாதத்துல கர்த்தரை நீங்கள் துதிக்க போகிறீர்கள். அவரே பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பார்த்து இயேசுப்பாவே உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்பட போகிறார். அப்படிதான் நம்ம வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கடுமையான அந்த அக்கினி சூழல் கூட போடப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக அவர்கள் போடப்பட்ட கூட கர்த்தராகி தேவன் அவர்கள் நடுவில் 4வது நபராய் இருந்து அவர்களை அக்கினி சூளைக்கு விடுதலை ஆக்கிற தேவன் உங்களை எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் தப்புவிக்கும்படி அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். மகனே மகளே, உங்களை எல்லா விதமான தீங்குகளுக்கும் விடுவிக்கும்படியாக அவர் உங்கள் நடுவில் வாசப்படி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய எல்லாத்தையும் விலக்கி காப்பார். அவருடைய ஆத்மாவை காப்பார். கர்த்தருடைய விசேஷத்தை பாதுகாப்பு உங்க மேல இருக்கிறது. கர்த்தருடைய விசேஷத்தை பாதுகாப்பு நீங்க தங்கியிருக்கிற நாட்டுல உங்க குடும்பத்தின் மேல உங்க வீட்டுல இருக்குது, உங்க பிள்ளைங்க மேல இருக்குது. என் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், என் பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்காங்க சொல்லி நீங்க ஒருவேளை காதலி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை நானே பாதுகாப்பேன். பிள்ளைகளை மாத்திரமல்ல உன்னை பாதுகாப்பேன். நீ என்னுடைய கண்மணி பிள்ளை, நீ என்னுடைய செல்லம், நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் அந்த அன்பின் கரங்களால உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார், உங்களை முத்தமிடுகிறார், உங்களை பாதுகாக்கிறார். நீ பயப்படாதே, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு வருகிற ஆபத்துகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன், நமக்கு வரக்கூடிய தீங்குகளில் இருந்து அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 46 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர், அவரே அடைக்கலமானவர், அவரே பலனானவர், துணையுமானவர். அதனால பூமி அதிரலாம், என்ன கஷ்டவைனாலும் வரலாம், நாங்க பயப்பட மாட்டோம் என்று சொல்லி சங்கீதம் 46 சங்கீதக்காரன் டிக்ளேர் பண்ணதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி நீங்க நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். தேவன் உன்னோட கூட இருக்கிறார். என் தேவன் என் நடுவில் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். தகப்பனும் பிள்ளை ஒரு வீட்டுல இருக்கிறப்ப அந்த பிள்ளைக்கு என்ன ஆபத்து வந்தாலும் தகப்பன் சும்மா விடுவாரா? விடவே மாட்டாரு. எல்லா பொறுப்பு அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தகப்பனுடைய பொறுப்பு. ஆவின் அன்பின் தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக அவர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க வியாதிகளை கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா அந்த வியாதிகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக அவருடைய வல்லமை உங்கள் நடுவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை வருடங்களாக நான் அந்த வியாதியில கஷ்டப்படுவேன் ஆண்டவரே, எத்தனை வருடங்களாக நான் படுத்த படுக்கையா இருப்பேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிக்கிறதே, உன் நடுவுல நான் வல்லமை விளங்க பண்ணுவேன். ஒருவேளை மருத்துவர்களால் நீ கைவிடப்பட்டிருந்தாலும் என்னால கைவிடப்பட்டவன் அல்ல, கைவிடப்பட்டவள் அல்ல. நான் இனிய வல்லமையை நம்பும் மகளே, கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்கள் காரியத்தை பிடித்து சொல்லுகிறார். இதுவரை நீ மருத்துவத்தை நம்பி இருக்கலாம், இதுவரை நீ ஒருவேளை மாத்திரைக்கு குணமாக்க நம்பி இருக்கலாம். ஆனா ஏன் வல்லமையை நம்பு மகளே, அவருடைய வல்லமையை நீங்க நம்புங்கள். ஏசப்பா உங்க வல்லமையை நம்புறப்பா, என் நடுவுல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தரை நீங்க துதிக்கும் பொழுது நீங்க பல வருடங்களை அனுமதி கொடுக்கிற இந்த வியாதிகள் இருந்து கர்த்தரா தேவன் இந்த வேளையில உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அவரே பரிகாரி, வியாதியை உணர்ந்து விளக்குவீர் என்று வாக்குத்தத்தம் பண்ண தேவன் நம்முடைய வியாதிகளை சிலுவையில சுமந்து தீர்த்த தேவனா இருக்கிறார். 1 அவருடைய தலைமையிலால் நீங்கள் இப்ப சுகமாய் கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய தலைமையிலால் நீங்கள் சுகமாய் கொண்டிருக்கிறீர்கள். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாதத்துல கர்த்தரா தேவன் உங்கள் நடுவில் இருக்கிற அப்படினால நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எந்த போராட்டங்கள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த பிரச்சனைகளும் உங்களை அசைக்க முடியாது. அவர் உங்கள் நடுவில் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் கரத்தை பிடித்து உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அவரே. உங்களுடைய எல்லா கேள்விகளையும் ஆச்சரியக்குறிகளாய் மாற்றுகிற தேவன் அவரே. என்னுடைய எதிர்காலம் என்னாச்சு, என்னுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற சகோதரிய, இந்த கேள்விகள் எல்லாம் அதுக்கு நானே உன்னுடைய எதிர்காலம், நானே உன்னுடைய எதிர்காலம், உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உங்க பேர்ல வைத்து நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்துக்கு ஏதுவான
அவருடைய திட்டங்கள் உங்க மேல இருக்கிறது. சமாதானத்துக்கு எதுவான அவருடைய திட்டங்கள் உங்க குடும்பத்தின் மேல இருக்கிறது, பிள்ளைகள் மேல இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாவே உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஒரு கல்யாணத்துல இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவங்க நடுவுல இருந்தார், அந்த கல்யாண வீட்டு நடுவுல அவர் இருந்தார். வீட்டுல குறை வந்தது, திராட்சரசம் குறைப்பட்டது. திராட்சரசம் இப்போ உள்ளது மாதிரி எளிதா பண்ண முடியாது. பல மாதங்களாக அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் பண்ணிதான் அந்த திராட்சரசத்தை ஆட் பண்ண முடியும். இந்த குடும்பத்தார் ஒரு வெட்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருப்பாங்க. என்ன பண்ணுவோம், ஒருவேளை திராட்சரச பரிமாறம் அது அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானத்துக்குரிய செயல். ஆனா கர்த்தர் நடுவுல இருந்தபடினால அந்த தண்ணீர் அவர் திராட்சரசமாய் மாற்றினார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிற அப்படின்னால அந்த உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்களை அவமானப்படுத்த விட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒருவேளை நீங்க அவமானப்பட்டு போயிருந்தாலும் அதுக்கு பல ரெட்ட துணையான ஆசீர்வாதத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யோபுக்கு ஒருவேளை நினைச்சிருப்பான், ஆண்டவரே உங்களே நம்பி இருந்தேன் ஆண்டவரே, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி யோபு புலம்புனதை பாக்குறோம். எல்லாத்தையும் இழந்துட்டாரு, பிள்ளைகளை இழந்துட்டாரு, ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தாங்க, ஆஸ்தி எல்லாம் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவருடைய ஹெல்த் கூட போச்சு. ஆனா ஒருவேளை வைக்கப்பட்டுட்டணும் அப்படின்னு கூட ஒரு மனசுல தோணிருக்கும். பலவிதமான புலம்பல்கள் புலம்புறாரு. அவருக்கு ஆறுதல் சொல்லுவ நண்பர்கள் கூட அவர் மேலதான் குற்றம் சாட்டுறாரு. ஆனா தேவாதி தேவன் என்ன பண்ணினார், அவர் வெட்டிப்பான நன்மை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன். வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதம் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களை நிச்சயமாவே உங்களை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். கர்த்தர் இந்த கேட்ட வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை ரிலீஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய பெரிதான வல்லமை ஒவ்வொருக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கை ஸ்தோத்திரம். வியாதிகளிலிருந்து விடுதலை வரட்டும், துக்கத்திலிருந்து விடுதலை வரட்டும், ஊத்திரத்திலிருந்து விடுதலை வரட்டும், நெருக்கத்திலிருந்து விடுதலை வரட்டும், எல்லா பண கஷ்டத்திலிருந்து விடுதலை வரட்டும், எல்லா பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து விடுதலை வரட்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அற்புதமான காரியங்கள் இந்த மாதத்துல செய்யுங்க சுவாமி. உங்க ரட்சிப்பு வெளிப்படும் என்று சொன்னீங்க. ரட்சிப்பு வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of April. God bless you all.